ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரில்லிங் மிஷினு. இதுவும் நம்ம காலேஜோட தான். இதையும் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். வாங்க இனிமேல் பார்ப்போம். அழகாக தூக்கணும். இங்கே ஒரு லாக்கு மாதிரி ஒன்று இருக்கும் பாரு, அது எடு. ரைட், ஓகே, சூப்பர். ரெடி. ரைட். பாரு, கார்பன் ப்ரெஸ் வந்து அவுட் ஆகிருக்குது பாரு. இதை நம்மளே ரெடி பண்ணுற மாதிரி பார்க்கணும். இப்படி பாரு, எவ்வளோ கீர் எவ்வளோ மோசமாக இருக்குது பாரு. இதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு காயிலை செக் பண்ணுவோம். ஓகே, ரைட். வைண்டிங்கில் அடி வாங்கியிருக்கா இல்லையா செக் பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வைண்டிங்கை வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கா இல்லையான்னு சீரீஸில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அங்கே லைட் அடி, ஓகேவா? ஓகேங்க, பிரைட்னஸாக எரியுது, அதை நோட் பண்ணிக்க. பிரைட்னஸாக எரியுறத நமக்கு நோட் பண்ணிக்க. லைட் எரியாது உள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுக்கு கொடுப்போம். எரியக்கூடாது, ரைட், எரியக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயில் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் நல்லா வந்து பார்த்தோம்னா இந்த லைன் சப்ளை லைனாக ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இந்த சுவிட்ச் வந்து நல்லா புஷ் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். எழுதி கொடுக்கணும், ஓகேவா? கார்டன் ப்ரெஸ் ஒன்று, 2 சைடு சுவிட்சு, ரிவர்ஸ் கியர் சுவிட்சு தேவை. இதுவும் போய் கிடையாது, ரிவர்ஸ் கியர் சுவிட்சு அது வாங்கி கொடுக்கணும். அதே போல் இந்த சைஸ் மெத்தட் இருக்குல்ல, இந்த இதுவும் 2 இது வாங்கி கொடுக்கணும். காடி வாங்கி கொடுக்கணும். ரைட், அடுத்து இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்ப்போம். இது இம்பேக்ட் ட்ரில்லு, பச்சை கலரு. இது என்ன ட்ரில்லு? பிளாக் டெக்கர்ஸ். இம்பேக்ட் ட்ரில்னால் என்னன்னு தெரியுமா? டக்குன்னு ஒரு இடத்துல ஓட்ட போடணுன்னா இது ஓட்ட போட்டுரும். இது இந்த மாதிரி ஓட்ட போடாது. வைண்டிங்லாம் இதாக இருக்குது பார்த்தியா? போயிடுச்சா? இயரிங் போயிடுச்சு. இதை எடுத்து கழட்டி மாட்டிக்கலாம். ஆனால் இதில் அத்துணுமே எடுத்து கொடுத்துருக்காங்க. கையெல்லாம் கிரீஸ் ஆகுது.
அதனால தான் அந்த உதறது சல சவுண்டு. கதை 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 கதைன்னு. இதை வேணால் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு கன்ஃபார்ம் இது வாங்கிட்டு வந்து கார்பன் ப்ரஷ் டம்முன்னு கிடக்குது. என்னன்னா விட்டு இது பண்ணி போயிட்டுதான். இங்கே பாரு, இதோட தேய்மானத்தை பாரு, இதுதான் இது எப்படி இருக்கு பாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாமே ஒரு இதுடா மெக்கானிசம் தான். இதில் வைண்டிங்லாம் நல்லா தான் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணணும்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாதான் ரிமூவ் பண்ண முடியும். இதனால நம்ம டைமோட ஈஸியாக ஆகும். நோட் பண்ணிக்க என்னென்ன ஜாமான். அதுக்கு 2 கார்பன் ப்ரஷ் வாங்கிட்டு வந்தால் போதும். 2 கார்பன் ப்ரஷ்ஷு. கார்பன் ப்ரஷ்ஷுன்னு தான் இந்த இது இந்த சுவிட்ச் எதுக்குடா? சுவிட்ச் போயிடுச்சுடாங்க. ஆறுனா டக்குனு இப்படி வரணும். இவர் நிற்கக்கூடாது, சென்டர் நிற்கக்கூடாது. இதில் எப்படி அழுத்துவாங்க? இதான் பாரு, அழுத்துறதே லாக் ஆகிக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லை. சுவிட்ச் 1 2 இல்லை ட்ரிகர் பண்ணும்போது அதோட ஸ்பீடு வந்து வேரி ஆகும் பார்த்தீங்கன்னா. அந்த நட்டு போட்டு கழட்டினா பாரு, அந்த மாதிரி கழட்டணும். அப்போனா கழட்ட முடியும். கழட்ட முடியும். இவர் எப்படி கழட்டுறாருன்னு மட்டும் பாருங்க. பார்த்தீங்களா? நல்லா பிடிச்சிட்டாரு பார்த்தீங்களா? இப்போ வந்து இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் உடையாமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தட்டி எடுக்கிறாங்க.